நாவலை படமாக்குவது ஒன்றும் புதிதல்ல. எத்தனையோ பேர் எத்தனையோ நாவலை சினிமாவாக்கி இருக்கிறாங்க. அப்படி சினிமாவாக்கும் போது கடுகளவேனும் அந்த நாவலுக்கோ எழுத்தாளருக்கோ கௌரவம் சேரும்படி மரியாதை கூடும்படி படமாக்கி இருந்தால் அதுவே அந்த படைப்பின் வெற்றி. சினிமா எனும் செல்லுலாய்ட் மொழியை புரிந்ததன் அடையாளம். அப்படி நாவலை படமாக்கி எழுத்தாளருக்கு மட்டுமின்றி எல்லோருக்கும் பெருமையையும் மகிழ்வையும் தந்ததில் தில்லானா மோகனாம்பாளுக்கு தனி இடம் உண்டு. தில்லானா மோகனாம்பாள் உச்சரிக்கும் போதே ஒரு கம்பீரம் தொற்றிக்கொள்ளும் அடைமொழி. சிவாஜி அவர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் ஆகச்சிறந்த படைப்பு. பத்மினியின் படங்களில் முதலில் எழுத வேண்டிய படம். KV மகாதேவன் இசையில் வெளியான படங்களில் கவனம் ஈர்த்த ஒரு திரைப்படம். அந்த காலத்து வண்ணப்படங்களில் நம்மை வெகுவாக கவர்ந்த ஒரு திரைப்படம். பொதுவாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள். படம் ரிலீஸ் ஆன போது மக்கள் பார்த்து பரவசமானார்கள், கொண்டாடி தீர்த்தார்கள். இன்றைக்கும் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட முதல் படம் இதுதான். அதற்கு பிறகு கரகாட்டக்காரன், சங்கமம் அப்படின்னு எத்தனை படங்கள் வந்தாலும் தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு முன் நிற்க முடியாது. கரகாட்டக்காரன் படமே இந்த படத்தின் இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு கங்கை அமரனே பல முறை சொல்லியிருக்காரு. பல ஆண்டுகள் கழித்து 2010 டிஜிட்டலில் வெளியிடப்பட்ட போதும் தில்லானா மோகனாம்பாள் படத்தை பலருமே விரும்பி பார்த்திருக்காங்க. தன்னுடைய நடிப்பில் வித்தியாசத்தை காண்பித்து ரசிகர்களை மட்டுமில்லாமல் படக்குழுவினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் 1968 ஆண்டு வெளியான படம்தான் தில்லானா மோகனாம்பாள். நாதஸ்வரம் வாசிப்பதில் மிகவும் புகழ் பெற்றவரான சண்முக சுந்தரம் எதையுமே நேர்பட பேசக்கூடியவர். பரதநாட்டியம் ஆடுவதில் மிகவும் திறமைசாலியான மோகனாம்பாள். 2 பேருமே தங்களுடைய முதல் சந்திப்பிலேயே ஒருவரின் மேல் ஒருவர் காதல் வயப்படுகிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் 2 பேருமே சண்டையிட்டு பிரிகிறார்கள். அவர்கள் மீண்டும் எவ்வாறு இணைகிறார்கள் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதையாகும். தில்லானா மோகனாம்பாள் கதையை 12,500க்கு வாங்கிய ஏபி நாகராஜன் நாகேஷின் வைத்தி கேரக்டரில் நடிக்க விரும்பினார். தில்லானா மோகனாம்பாள் கதையை எழுதின கொத்தமங்கலம் சுப்பு கடைசி வரைக்கும் தில்லானா மோகனாம்பாள் படத்தை பார்க்கவே இல்லை. இவ்வாறு கொத்தமங்கலம் சுப்புவின் மகன் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. 1968 ஆண்டிற்கான 16வது தேசிய விருதுகளில் சிறந்த மாநில மொழி படமாக தேர்வு செய்யப்பட்டு தயாரிப்பாளருக்கு ரூபாய் 5,000 ரொக்க பரிசும் இயக்குனருக்கு பதக்கமும் பெற்று தந்தது. மேலும் சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருது KS பிரசாத் அவர்களுக்கு பெற்று தந்தது. கொத்தமங்கலம் சுப்பு இவர்தான் தில்லானா மோகனாம்பாளின் உண்மையான கதாநாயகன். படத்தின் கதை இவருடையதுதான். கொத்தமங்கலம் சுப்புவை வெறும் கதை வசனகர்த்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் மிக பெரிய ஜாம்பவான், நடிகர், இயக்குனர், கதாசிரியர் அப்படின்னு பன்முகம் கொண்டவர். ஜெமினி ஸ்டூடியோவின் செல்ல பிள்ளை. இந்திய சினிமா உலகில் பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு காலம் காலமாய் கொண்டாடப்படும் சந்திரலேகா படத்தின் கதை இவர் எழுதியதுதான். வஞ்சிக்கோட்டை வாலிபன், இரும்பு திரை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை போன்ற பிரம்மாண்ட படங்கள் எல்லாம் இவருடைய கதைதான். இப்படிப்பட்ட சுப்பு 1957 வாக்கில் ஆனந்த விகடன் வார இதழில் ஒரு நாட்டிய பெண்மணிக்கும் நாதஸ்வர கலைஞனுக்கும் இடையில் மோதலில் ஆரம்பித்து காதலில் முடியும் சம்பவங்களை சித்தரித்து அழகாக தொடர்கதை எழுதி வந்தார். வாசகர்கள் மத்தியில் அதற்கு அவ்வளவு வரவேற்பு. கதையில் அடிக்கடி வந்து செம்மையாக கலாட்டா செய்துவிட்டு போகும் வில்லத்தனமான சவடால் வைத்தி, ஜில் ஜில் ரமாமணி அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் வந்துவிட்டு செல்லும் தொடர்கதைக்கு அப்போது ஓவியர் கோபுலு வரைந்த சித்திரங்கள் இன்னும் அற்புதம். சுருக்கமாக சொன்னால் கலைமணி அப்படின்ற புனைப்பெயரில் கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற ஒற்றை தொடர்கதை ஒட்டுமொத்த ஆனந்த விகடன் விற்பனையை பட்டையை கிளப்ப வைத்துவிட்டது. தில்லானா மோகனாம்பாளாக சுப்பு மனதில் வடிவமைத்து கொண்டது பந்தநல்லூர் ஜெயலட்சுமி அப்படின்ற இளம் நாட்டிய கலைஞரை. நாதஸ்வர வித்வான் சண்முக சுந்தரமாக படைத்தது
அப்போது காலமாகிவிட்டிருந்த நாதஸ்வர வித்வான் திருவாவடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளையின் மேனரிசங்களை வைத்ததுதான் அப்படின்னு சொல்வாங்க. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடல் திரைப்படத்தில் 2 முறை ஒலிக்கும். 2 வேர்ஷனையும் இசையரசி P. சுசிலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.